ஒரு 2 மினிட்ஸ்மா. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணியிருந்தா அவங்க கிளாஸ்க்கு வரேன்னு இருக்காங்க. ஓகேம்மா. வீரா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணியாம்மா? கேக்குதுமா கேக்குதுமா. ஓகேம்மா. ஓகேம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் எல்லாருமே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேம்மா. இப்ப நம்ம வந்து பேசிக்கா நான் அந்த இதுல உங்களுக்கு கொடுத்திருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ஒரு சிலபஸ் சீட்டு கொடுத்திருந்தேன் இல்லையா, அதுல உள்ளது எல்லாமே நான் வந்து இப்ப கவர் பண்ணிட்டேன். அதுல இருந்து வேற எதுவும் பெண்டிங் இருக்காமா? ஓகேடா. அதுல உள்ளது எல்லாமே பார்த்தாச்சு. மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்றது, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது எல்லாமே நமக்கு வந்து கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு என்ன கத்துக்கணும்னு சொல்லுங்க. இன்னும் 1 hour நமக்கு டைம் இருக்கு. 1 hour கூட இல்ல, ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நமக்கு டைம் இருக்கு. சரியா? ஸோ அந்த 40 மினிட்ஸ்ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை சொல்லுங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எப்படி யூஸ் பண்றது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை ஃபுல்லா பார்த்துட்டு 8 மணிக்கு நம்ம கிளாஸை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்றேன். அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ஓகேம்மா. இப்ப வேற என்னம்மா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, சொல்லுங்கம்மா. சொல்லுமா. போன்ல எடுக்கிற போட்டோஸையா? வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா அதுல நீங்க சென்ட் பண்ண போட்டோஸ இதுலயே கூட நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஓபன் அது மாதிரி பண்ணிருக்கீங்களா? ஓகே ஓகேம்மா. போட்டோஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க மேல ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, இப்ப நான் இந்த போட்டோஸ் எல்லாமே இங்க வந்து 76 போட்டோஸ் கிட்ட இருக்கு. ஓபன் பண்ணு. என்னம்மா புரியலடா? மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் 2013 வந்து நீ ஓபன் பண்றது மித்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றோம்னு சொல்லி ஓகேடா. அது சொல்லலாமா? நீங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்கம்மா. நான் அதுக்கப்புறம் அதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இதுல உள்ளதெல்லாம் என்னென்ன இருக்குன்றத சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸ்கிரீன் வியூ ஆகலையா? யாருக்குமே தெரியலையாமா ஸ்கிரீனு? ஓகேடா. சரிம்மா. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல 2013ல வந்து நமக்கு இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேவா? இதுல என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம்.
இந்த அக்சஸ் 2013 இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா டேட்டா பேஸ். அதாவது நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஏதோ பண்றீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, போட்டோ எடிட்டிங் ஆப்னே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப ஏதோ ஒரு போட்டோ எடிட்டிங் ஆப் இருக்கு அப்படின்னா, அந்த ஆப்ல நீங்க லாகின் பண்ணிட்டு ஏதோ ஒரு போட்டோவை ஃபீட் பண்றீங்க. ஒரு போட்டோ அதுல கொடுத்துட்டு அதுல பேக்ரவுண்ட் கலரை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டு, நம்மளோட ஃபேஸ் கலரை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோவா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல வந்து எடிட் பண்றோம் அப்படின்னா, நம்ம எடிட் பண்ணி பினிஷ் பண்றதுக்கு அப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு சேவ் ஆயிருக்கும். சரியா? எந்த ஒரு ஆப்பா இருந்தாலுமே பேக் எண்ட்ல ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். இப்ப நம்ம கூகுளுக்கு அன்னைக்கு சொன்ன இல்லையா, ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், நம்ம வந்து கூகுள்ல ஏதோ ஒண்ணு சர்ச் பண்றோம் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ற எல்லா டேட்டாவும் என்ன பண்ணும், அந்த சர்வர்ல இருந்து நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அது வந்து ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த டேட்டா பேஸ் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அக்சஸ் 2013 அப்படின்ற இந்த ஒண்ணத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப ஆனா கரண்ட்ல SQL அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்றாங்க. SQL அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அததான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட்ல. அதுல வந்து கொரிஸ் நம்ம கொடுத்து எப்படி டேட்டாவை ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா நம்ம வந்து கொரி கொடுத்து எடுத்துக்கலாம். நீங்க இதெல்லாம் போக போக இன்னும் பெரிய பெரிய கிளாஸஸ் எல்லாம் போக போக கம்ப்யூட்டர் பத்தி எல்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும். இது பேசிக் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, டீப்பா போகல. சரியா? அப்படின்னா ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ சேம் அதே மாதிரி ஒரு பேக் எண்ட், அதாவது ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த SQL 2013. இதுலயுமே என்ன அப்படின்னா டிஃபால்ட்டா நிறைய பேஜஸ் இருக்கு. சரியா? அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வேணும்னா நம்ம அதையே எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நியூவா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கிரியேட் பண்றதுல வெப்ல வேணுமா இல்லைன்னா இந்த டெஸ்க்டாப்ல வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. வெப் அப்படின்றது ஏதோ ஒரு வெப்சைட்ல நம்ம போயிட்டு ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா அதுல நம்ம பண்ற எல்லா ப்ராசஸோட டேட்டாவுமே என்ன பண்ணும், இதுல வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? நம்ம இதுல பண்ற இந்த வெப்ல பண்ணோம் அப்படின்னா இதுல உள்ள ஸ்டோரேஜ் வந்து நம்ம இந்த பிசில வந்து சேவ் ஆகாது. அது வந்து எனி டைம் அக்சஸ் மாதிரி மெயில் ஐடியை யூஸ் பண்ணி சேவ் பண்றது. இதுவே இந்த பிளாங்க் டெஸ்க்டாப்ல உள்ளதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளாவே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுல நம்ம வந்து டிசைன் பண்றத இந்த டெஸ்க்டாப்லயே சேவ் பண்ணி நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப டிஃபால்ட்டா உள்ளதை எடுத்து நான் உங்களுக்கு ஒண்ணு ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த டெம்ப்ளேட் நம்ம இப்ப யூஸ் பண்றோம் அப்படின்னா ஓகேவா, இப்ப இதுல வந்து கேட்டகரிஸ் கேட்டிருக்கு, ப்ராடக்ட் கேட்டிருக்கு. இப்ப இது எல்லாமே நம்ம கொடுத்து ஃபில் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா நம்ம கொடுத்த டேட்டாஸ் வந்து அங்க நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்ப இது வந்து நான் கொடுத்திருக்கேன், ஜஸ்ட் ஏதோ ஒரு இதை கொடுத்திருக்கேன். இப்ப நம்ம வந்து வியூ பண்ணி பாக்குறோம் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா, கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, நம்ம இங்க கொடுக்குற டேட்டாஸ் வந்து இங்க டேபிள் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதுல போயிட்டு நம்ம வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம் யார் யாரு எவ்வளவு டேட்டாஸ் வந்து ஃபீட் பண்ணிருக்காங்க அப்படின்றத. ஆக்சுவலா டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணிருக்க டெம்ப்ளேட்ஸ், பட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுமே நம்ம கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு டேட்டா பேஸா நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க SQL அந்த கொரிஸ் எல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு கொஞ்சம் இது ஈஸியா புரியும். இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த அக்சஸ் 2013 வந்து இந்த அக்சஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா பேக் எண்ட்ல டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகேவா? ஓகே. டேட்டாபேஸ் கம்பேர் இது வந்து எதுக்கு உள்ளது அப்படின்னா ஒரு டேட்டாபேஸையும் இன்னொரு டேட்டாபேஸையும் ரெண்டுத்தையுமே எனக்கு கம்பேர் பண்ணி அவுட்புட் வேணும் அப்படின்றதுக்காக உள்ளது. எந்த டேட்டாபேஸை இதோட கம்பேர் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டூப்ளிகேட் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா. இப்ப வெப்சைட் வந்து இப்ப கூகுள்னு ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா சேம் அதே மாதிரி கூகுள்னே இருக்கும். ஆனா அதுல ஏதாவது சின்னதா மாடிஃபிகேஷன் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கூகுள்ல ஜியோட கலர் வந்து பிங்க் வித் ப்ளூ வித் ரெட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கலர் காம்பினேஷன்ல காமனா உள்ளதுல இருக்கும். பட் ஆனா அதை வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அதுல உள்ள மாதிரியே தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து அதே லெவல்ல வச்சோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சில வந்து அதாவது அது வந்து வேணும்னு அவங்க பண்ண மாட்டாங்க. பட் அது வந்து ஒரு மிஸ்டேக்கா ஆயிடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கிரீன், ப்ளூ, ரெட் இந்த கலர் காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபேக் ஐடி எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு பார்க்க ஒரே ஐடி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த ரெட் வந்து ரெட் இதுலயுமே இருக்கும். பட் அதுல டார்க் இது லைட் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் இருக்கும். அத வச்சு நம்ம வந்து ஃபேக் ஐடியா மைன்யூட்டா கண்டுபிடிக்கலாம். அது மேஜரா நம்மளாட்டி பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த வெப்சைட்லயே ஒர்க் பண்றவங்களுக்கு அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம போயிட்டு இப்ப அந்த பேஜை ஓபன் பண்றோம் அப்படின்னா கூகுள்னு சொல்லிட்டு 2 பேஜ் இருக்கு. நமக்கு பார்த்தா 2மே ஒரிஜினல் மாதிரி தான் தெரியும். ஏன்னா நம்ம என்ன பண்ணல அதுல வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்டோட அது நம்ம அந்த பேஜை வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இப்ப இங்க எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, கீழே வந்து மைக்ரோசாஃப்ட் ஆபீஸோட அந்த பேக்கேஜ் இருக்கு. ஓகேவா? ஒரு பேக் மாதிரி போட்டு அதுல வந்து 4 கலர்ஸ் வந்து பாக்ஸ் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது அபிஷியல். இதே மாதிரி சேம் டூப்ளிகேட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இது நமக்கு தெரியுது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம், அது வந்து டூப்ளிகேட் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம் நமக்கு. பட் இதுவே ஒரிஜினல் இது தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? சோ அது மாதிரி உள்ளது எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி சிங்கிள் டேட்டாவா எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றதா இந்த டேட்டாபேஸ் கம்ப்ரஸ். ஓகேவா? கம்பேர் 2 வெப்சைட் இருக்கு அப்படின்னா 2 வெப்சைட்டையும் கம்பேர் பண்ணி எனக்கு ஒரு டேட்டா மட்டும் எடுத்து கொடு அப்படின்றதுக்காக உள்ளது. ஓகே. இன்ஃபோபாத் டிசைனர் இதுவுமே சேமஸ் ஒரு டேட்டாபேஸ் மாதிரி தான். ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் இப்போ நான் இதை வந்து நியூவா அவைலபிள் டெம்ப்ளேட்ஸ்ல இது நியூவா நான் இதை இருந்து இது பண்ணிக்கிறேன். என்டர் ஷேர் பாயிண்ட் வெப்சைட். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுதான். நம்ம வந்து இப்போ ஓனா நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு லகரி டியூஷன் சென்டர் இருக்கு இல்லையா, அந்த டியூஷன் சென்டருக்கு நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்க வெப்சைட்ல கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இங்க வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்தேன்னா லிங்க் கொடுத்துட்டு ஓபன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த பேஜ் வந்து இங்க ஓபன் ஆயிடும். இப்ப அந்த வெப்சைட்ல நான் வந்து என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா இப்ப இந்த சம்மர் கிளாஸ் எல்லாம் எடுத்தோம் இல்லையா, அந்த சம்மர் கிளாஸ் எடுத்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் அதுல அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்க என்ன பண்ணலாம், அந்த வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து ஓபன் பண்ணி பாப்பீங்க. அந்த வீடியோ அந்த வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களோட நேமும் மெயில் ஐடியும் கேட்கும். அதை நீங்க லாகின் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல உள்ள எல்லா வீடியோஸுமே பாத்துக்கலாம். எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட நேமும் மெயில் ஐடி எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். இந்த பர்சன் அந்த வீடியோவை இந்த டயத்துக்கு பார்த்திருக்காங்க, அவங்க வந்து இந்த வீடியோ தான் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், எனக்கு இங்க வந்து அந்த டேட்டாபேஸ் வந்து எனக்கு இங்க வந்து வியூ ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி உள்ள ப்ராசஸ்க்காக தான் இந்த பாத் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த ஆபீஸ் இதெல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாமே என்ன அப்படின்னா ஒரு ஆபீஸ் ஓரியன்டாவே உள்ளதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்க உள்ள டேட்டாஸ ஃபீட் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க படிக்கிற ஸ்கூல்லயே என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க ஏதோ சம் ப்ராசஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அதோட ஸ்பெசிபிக்கா உள்ள இப்ப எக்ஸாம்பிளுக்கு 5ஆம் தேதி ஜூன் 5 வந்து உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு. ஓகேவா? அதை மென்ஷன் பண்ணி வைப்பாங்க. அந்த மென்ஷன் பண்ணிட்டு அந்த டேஸ்ல ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு, யாரு கெஸ்டா வந்தாங்க, சீஃப் கெஸ்ட் யாரு வந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டேட்டாவா நோட் பண்ணி வைக்கிறதுக்காக இது எல்லாமே யூஸ் ஆகும் இந்த ஆபீஸ் எல்லாமே. ஓகேவா? அத பத்தின டீடைல்ஸ் வந்து நம்ம இதுல வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் ஒன் நோட் சைனிங். இது எல்லாமே வந்து கூகுள்ல உள்ளதுமா, அதாவது சாரி மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட அட்டாச் ஆனதுமா. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆன்லைன் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான். இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம நார்மலா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, ஏதாவது ஹிண்ட்ஸ் மாதிரி எடுப்போம் இல்லையா, அந்த எடுக்கிற ஹிண்ட்ஸை வந்து நம்ம ஆன்லைன்லயே போட்டு வைக்கிறது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மெயில் ஐடி மாதிரி. சரியா? மெயில் ஐடியில நம்ம இங்க போட்டு வச்சோம் அப்படின்னா அது எந்த இடத்துல வேணாலும் போயிட்டு எடுக்கலாம் இல்லையா?
அதே மாதிரி இதுல நம்ம போட்டு வைக்கிற அந்த டேட்டா வந்து எதுல வேணாலுமே ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக உள்ளதுதான் இது. நான் இப்ப இதுல எதுவுமே வந்து ஓபன் பண்ணல, அதனால எனக்கு இந்த மாதிரி வியூ ஆகுது. சரியா? பட் நான் இதுவே இது எல்லாமே அக்சஸ் பண்ணிட்டு நான் வந்து ஓபன் பண்ணேன் அப்படின்னா இது எல்லாமே என்னாட்டி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டேட்ல நம்ம வந்து என்ன டேட்டா ஃபில் பண்றோமோ அது எல்லாமே இங்க வந்து ஸ்டோர் ஆகும். நான் வந்து எதுவுமே அக்சஸ் பண்ணல, அதாவது இன்டர்நெட் அக்சஸ் பண்ணாததுனால என்னாட்டி வேற எங்கேயுமே இதை அக்சஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் இதுல வேணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நார்மல் அந்த வேர்டு எக்ஸல் எல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேற எதுவும் பெருசா பண்ண முடியாது. பட் வந்து இன்டர்நெட் அக்சஸ் வச்சு நம்ம மெயில் ஐடிலாம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்ம எங்க வேணாலுமே ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லுக்ன்றது இது ரெண்டுமே கொஞ்சம் சேம் தாமா. இது என்ன அப்படின்னா அவுட்லுக் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம மெயில்ல சென்ட் பண்ற ஒரு அவுட்ஃபிட் மாதிரி. ஓகேவா? நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம மெயில்ல வந்து ஒரு அளவுக்கு மேல நம்மளாட்டி சென்ட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு இமேஜை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். இப்ப அதே மாதிரி ஒரு 10 இமேஜ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு அந்த 10 இமேஜுமே செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம். பட் இதுவே ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுல 10 இமேஜ் இருக்கு, அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டர் இருக்கு, அதுல 10 இமேஜ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு அதை நம்மளாட்டி அப்படி கொடுக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி டயத்துல எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணிட்டு தான் நம்மளாட்டி அந்த மெயிலே வந்து சென்ட் பண்ண முடியும். அப்பதான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். சோ அந்த மாதிரி டயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அவுட்லுக் அப்படின்ற இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இது மூலமா நம்ம மெயில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் இது வந்து கட் பண்ணி சென்ட் பண்றது ஒன் நோட். பப்ளிஷர் அப்படின்றது நார்மலா உள்ளது. இது பப்ளிஷர் வந்து இது மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பவர் பாயிண்ட் தான். இந்த பவர் பாயிண்ட வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட்ல சேல்ஸ் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்னு இருக்கு இல்லையா, நான் அதை பத்தி ஏதோ ஒரு பவர் பாயிண்ட் வந்து ரெடி பண்ணிருக்கேன். சரியா? அந்த ரெடி பண்ண பவர் பாயிண்ட வந்து நம்ம வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணதை காமன் ஹியூமன் பீயிங் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வியூ பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் வியூ பண்ணி பாக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஆனா அந்த வெப்சைட்ல நீங்க ஆல்ரெடி பே பண்ணிருக்கணும். அந்த வெப்சைட்ல நீங்க வந்து அப்லோட் பண்ண பே பண்ணா மட்டும்தான் அதுல வந்து அப்லோட் பண்ணவே முடியும். அப்படி பே பண்ணி அந்த வெப்சைட்ல நீங்க உங்களோட டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது காமன் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அதை வந்து அவங்க எவ்வளவு டைம்ஸ் வியூ பண்ணி பாக்குறாங்க, அவங்க டவுன்லோட் பண்ணியிருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அமௌண்ட், அவங்க ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணி பார்த்திருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட், அதை அடிக்கடி வியூ பண்ணி பார்த்துட்டே இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி பப்ளிஷ் பண்றதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன்கா பவர் பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கு, நம்ம சேவ் பண்ண போறோம், அதே எடுத்து நம்ம வந்து சேல் பண்ணலாமே, சாரி அதே எடுத்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாமே. அது ஏன் பப்ளிஷ்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா இதுல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட்ஸ்ல வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொஞ்சம் அவங்களாவே டிஃபால்ட்ஸா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நம்ம பிளாங்க் இது வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பேஜ் சைஸே வந்து A4 தான். அதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இங்க உள்ள டேட்டா மேல உள்ளது எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். இது எல்லாமே நம்ம அதுல என்ன யூஸ் பண்ணமோ அதே தான் இருக்கும். பட் ஆனா அந்த பேஜுக்கும் இந்த பேஜுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு? அதுல வந்து சின்ன சின்ன ஸ்லைடு மாதிரி ஓபன் பண்ணோம், இதுல வந்து ஒவ்வொரு பேஜ் மாதிரி ஓபன் பண்றோம். அதாவது ஸ்லைடு வந்து கொஞ்சம் குட்டி பேஜா இருந்தது, இது வந்து பட் ஆனா ஒவ்வொரு ஷீட்டுமே எப்படி இருக்கு, A4 ஷீட்டாவே இருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஓகேடா. அந்த பவர் பாயிண்ட்டும் இந்த பப்ளிஷரும் ரெண்டுமே ஒண்ணுதான். பட் ஆனா கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்றதுக்கு ஏத்த மாதிரி அப்பதான் பப்ளிஷ் பண்ண முடியும்ன்றதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இந்த பேப்பர் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுல பண்ண எல்லா ஒர்க் அவுட்டுமே நம்ம இதுல பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது ஸ்கைப். இது பத்தி தான் தெரியும் உங்களுக்கு. ஸ்கைப்னா என்னமா? ஸ்கைப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க?
தெரியலையா? சரி, ஓகேம்மா. இப்போ நம்ம வீடியோ கால்ஸ் எல்லாம் பேசுறோம் அப்படின்னா அதுக்கு வாட்ஸ்அப் இருக்கு. ஓகேவா? வாட்ஸ்அப் மூலமா அதுல என்ன பண்றோம்? வீடியோ கால் பண்ணி பேசுறோம். இல்லைன்னா நார்மலா வீடியோ கால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம போன்லயே இருக்கும். இல்லைன்னா கூகுள் வீடியோல நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்? கால் பண்ணி பேசுவோம். ஓகேவா? அது இல்லாம இப்ப கரண்ட்ல இருக்கிற அப்டேட்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ளதப்போலாம் என்ன அப்படின்னா சிஸ்டம் இருக்கும். பட் ஆனா நம்மளாட்டி என்ன பண்ண முடியாது, அதுல வந்து வாட்ஸ்அப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்மளாட்டி யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த டயத்துல எல்லாம் வீடியோ கால் பேச என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்கைப் அப்படின்றதான் யூஸ் பண்ணுவாங்க. இதுலயுமே நம்ம வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். இதுல கேமரா இல்ல, அதனால இது வந்து அக்சஸ் ஆகாது. கேமரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ஓபன் ஆகும். சரியா? இதுல வந்து அதே மாதிரி லாகின் பண்ணிட்டு நம்ம வந்து சைன்இன் பண்ணோம் அப்படின்னா நார்மலா இப்ப இந்த நான் கூகுள் இது எடுக்கிறேன் இல்லையா, உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி பேஜஸ் வந்து நமக்கு ஓபன் ஆகும். அதுல வந்து நம்ம கிளாஸஸும் எடுத்துக்கலாம், நார்மல் வீடியோ காலும் அதுல நம்ம பேசிக்கலாம். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்றதா இந்த ஸ்கைப். இது வந்து ஸ்டார்டிங்ல உள்ளது. இப்போ அது அவ்வளவா மேஜரா நம்ம யூஸ் பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல நமக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு அப்படின்றதுனால நம்ம அதை யூஸ் பண்றது இல்ல. பட் ஆனா இது வந்து டிஃபால்ட்டா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இது கரண்ட்லயுமே அந்த அளவுக்கு அப்டேட் யூஸ் பண்றதா இல்ல. ஓகே, அப்படி நம்ம பேசுற அந்த காலை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இங்க லோக்கல்ல உள்ள கஸ்டமர்ஸ் கிட்ட மட்டும்தான் நீங்க பேசுவீங்களா அப்படின்னா கிடையாது. ஃபாரின்ல எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வேற வேற ஸ்டேட்ல வேற வேற இதுல எல்லாம் இருப்பாங்க, கண்ட்ரில எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க வந்து பேசும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கைப் அப்படின்ற இந்த இது மூலமா தான் நீங்க வந்து பேசுவீங்க. ஓகேவா? அபிஷியல் பிசினஸ் மீட்டிங் வந்து இதுலதான் நடக்கும். சோ அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த ரெக்கார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸ்ப்ரெட்ஷீட் கம்பேர் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ஸ்ப்ரெட்ஷீட்ன்றது என்னமா, ஸ்ப்ரெட்ஷீட்னா என்ன, ஆல்ரெடி அதை நம்ம எதுல பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? குட். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்றதுனா எக்ஸல், அதுலதான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுற அந்த ஒரு ஷீட்டை வந்து ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நியூவா என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு பேஜா கிரியேட் பண்ண எல்லாமே ஸ்ப்ரெட் ஷீட் தான். ஸ்ப்ரெட் ஷீட் நம்பர் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த ஸ்ப்ரெட் ஷீட்டை கம்பேர் பண்றதுக்காக, அதாவது இப்ப நமக்கு வந்து 2 ஷீட் இருக்கு அப்படின்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எனக்கு காமனா ஒரு டேபிள் கொடு. அதாவது இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேர்ட் எடுக்கிறேன், சரி எக்ஸல் எடுக்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மேல ஒரு டேபிள் போட்டிருக்கேன், கீழே ஒரு டேபிள் போட்டிருக்கேன். ரெண்டு டேபிள்லயும் இப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம் இருக்கு. பட் இதுல அதெல்லாம் இருக்கா அப்படின்னா இல்ல. இதுவே நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட சைஸுமே டிக்ரீஸ் ஆகும். இன்னொன்னு இந்த டேபிள்ல ஸ்டூடெண்டோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாமே காமனா இருக்கு இல்லையா, இது காமனா இப்ப நமக்கு எப்படி வந்து அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா ஆவரேஜ் ரிசல்ட் இது அப்படியே ஃபுல்லா இது எல்லாமே வந்துடும். பிளஸ் கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம், இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ரெண்டு டேபிளையும் கம்பேர் பண்ணி அதுல காமனா உள்ளதை மட்டும் எடுத்துட்டு ரிமைனிங் உள்ளதுல சிங்கிள் பாக்ஸா நமக்கு வந்து கொடுத்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரிதான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இன்னொன்னு கம்ப்ரஸ்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹோல் டேட்டாவை இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் டிஃப்ரெண்ட். வெப்சைட்ல இப்ப டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 1, குரூப் 2 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்லாம் ஆன்லைன்ல ஃபில் பண்ணுவீங்க இல்லையா, அது ஃபில் பண்ணும்போது உங்களோட போட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது அந்த இமேஜோட சைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கும்.
ஓகே, ஏதோ ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் உங்களாட்டி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபுல் இமேஜா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த வெப்சைட்ல 50 கேபிக்குள்ளார மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களாட்டி ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ண முடியும். இதுவே அதோட சைஸ் வந்து ரொம்ப ஹையஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து உங்களாட்டி அப்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி டயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜ் கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு இதுல நீங்க எதை வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ரீ வெப்சைட் தான். இதுல மெஜாரிட்டியா ஃபர்ஸ்ட் உள்ளதே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது போயிட்டு இங்க வந்து நீங்க இமேஜ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். நான் அதுக்கு முன்னாடி அந்த இமேஜோட சைஸ் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன். ஓகே, இப்போ இங்க வந்து இவ்வளவு இமேஜஸ் இருக்கு. இப்போ இந்த இமேஜோட கீழே சைஸ் பாருங்க. கீழே சைஸ் வந்து 1.85 MBன்னு இருக்கா? தெரியுதா? இப்போ நான் இந்த சைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கேபில கன்வெர்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் இமேஜ், பிக்சர்ஸ்ல போயிட்டு இந்த இமேஜ் தானே பார்த்தோம். இது வந்து 2 MB கிட்ட இருக்கு. நான் இதை வந்து என்ன பண்ணணும், 50 KBக்கு கம்ப்ரஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது எனக்கு வந்து கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. நேம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. கம் இமேஜ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்குறேன். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஓகே, இங்க டவுன்லோட் ஆயிருக்கு. இப்போ இதை நான் கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு இதோட சைஸ் என்ன காட்டுது, 48.2 KB. தெரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி பார்த்த இமேஜோட சைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 GBல இருந்துச்சு. ஓகேவா? இப்போ அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணி கேபில கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ இந்த இமேஜ் அதுல வந்து அப்லோட் பண்ணா மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், இல்ல அப்படின்னா பண்ணாது. சேம் அந்த மாதிரி உள்ள ப்ராசஸ் எல்லாமே தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கம்ப்ரஸர் பண்ணும். ஓகேவா? ஓகே, சரிம்மா. நீ ஏதோ மெசேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்க கிளாஸ் கவனிக்காம. சரி, ஓகே. இன்னும் இல்லம்மா, இங்க நோட்டிபிகேஷன்ல காட்டுச்சு, நான் என்னன்னு பாக்கல. ஓகேம்மா, இத பினிஷ் பண்ணிக்கிறேன் ஒரு 2 மினிட்ஸ். நீ ஃபர்ஸ்ட் இத கவனி. ஓகே, ஓகே. இங்க உள்ளது இருக்கு இல்லையா, இது ரெண்டும் என்ன அப்படின்னா சேம். இது ரெண்டுமே எக்ஸலுக்குள்ளதுதான். இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா சேமஸ் அங்க டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, இதுல நம்ம ஸ்டோர் பண்றதும் என்ன ஆகும் அப்படின்னா அதுல போயிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது டேபிள் ஃபார்மேட்ல நம்ம கிரியேட் பண்ற இந்த எக்ஸல்ல நம்ம டேபிள் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ற டேட்டாவை கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா. சோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது ரெண்டுமே. இதை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேம்மா, இதுல உள்ளதெல்லாம் நம்ம இப்ப பார்த்தாச்சு. இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அப்படின்றது வந்து அதுல என்னென்ன ஆப் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே நமக்கு இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். நமக்கு இதுல ஏதோ ஆப் வேணும் அப்படின்னா நம்ம அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தீம் இருக்கு, கேம் இருக்கு, ஆப்ஸ் இருக்கு. ஸோ இது நமக்கு வந்து டிஃபால்ட்டா அவங்க கொடுத்துருக்குறது. இதுல நமக்கு எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம அதை கூட ஓபன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாரி, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? சொல்லுமா. பிளே ஸ்டோர் வந்து இதுல நமக்கு அக்செப்ட் பண்ணாதுடா. பிளே ஸ்டோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு இதுல இருக்காது கம்ப்யூட்டர்ல. நமக்கு மேஜரா எதுவும் சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற இந்த ஓஎஸ் தான் இதுல போட்டிருக்கோம். அதனால அது மூலமா தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்குமா. ஆனா அதுவும் நார்மலா எப்படி நம்ம மொபைல் போன்ல ஒர்க் ஆகுதோ அதே மாதிரிதான் இதுலயுமே ஒர்க் ஆகும். பட் ஆனா நம்ம வந்து டைரக்டா அதுல போயிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. நம்ம வந்து இதுலதான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த பிளே ஸ்டோருக்கு வந்து மெயில் ஐடி வந்து நீங்க வந்து மொபைல் போன்ல கொடுத்துருக்க அதே மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அதனால உங்களுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா மொபைல் போன்ல டவுன்லோட் ஆகும். அது சிஸ்டம்ல டவுன்லோட் ஆகாது. நீங்க நெக்ஸ்ட் டைம் இதுல யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க வந்து இதுல வந்து லாகின் பண்ணீங்க மைக்ரோசாஃப்ட் இதுல வந்து லாகின் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி ஐடி எல்லாம் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுல இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இதுலயே போயிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நீங்க வந்து வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ணணும் கூகுள்ல தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு வேற லிங்க் இருக்கும். ஓகேவா? இன் பிசின்னு சொல்லிட்டு போட்டு அதுக்குள்ள மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா அப்போ டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டைரக்டா பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ண முடியாது, சிஸ்டம்ல மட்டும். ஓகேமா. இதுலயுமே இப்ப என்ன அப்படின்னா இங்க நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த சாஃப்ட்வேர்லாம் இந்த சாட் ஜிபிடி, இன்ஸ்டாகிராமு, கோடெக்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃப்ரீன்னு கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. பட் இந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து 54 rupees. அதை வந்து இந்த அமௌண்ட் பே பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேவா? இதுவுமே பெய்டு தான், இதெல்லாம் ஃப்ரீ. ஒரு சில ஆப்ஸ் வந்து ஃப்ரீயா நமக்கு கிடைக்குது. ஒரு சில ஆப்ஸ் வந்து எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணா மட்டும் தான் நம்மளாட்டி இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்ற நோட்டிபிகேஷன் நமக்கு காட்டுது. ஓகேவா? நம்மலாம் மேஜரா இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஜஸ்ட் என்ன மேக்ஸிமம் நம்ம வந்து அபிஷியல் சைட்ல நம்ம எதுவுமே இது எல்லாமே யூஸ் பண்றது இல்ல. நம்ம ஜஸ்ட் நம்ம பர்சனல் யூஸ்க்காக தான் பண்றோம்ன்றனால நம்ம அது எல்லாமே அமௌண்ட் பே பண்ணி வாங்குற லெவலுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணாதனால அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுல உள்ள சாஃப்ட்வேர்ஸ் மட்டுமே நம்ம ஃப்ரீயா உள்ள சாஃப்ட்வேர்ஸ் மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயுமே கேம் எல்லாமே இருக்கு. வேணும்னா இதுல உள்ள கேம்ஸ் கூட நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுலயுமே இந்த நிறைய ஒரு சில கேம்ஸ் வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. இதெல்லாம் அமௌண்ட் பே பண்றது. இந்த -50 இது எல்லாமே டிஸ்கவுண்ட் மாதிரி. இப்ப இதெல்லாமே டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. வேணும்னா நீங்க இந்த பிரைஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. வேணும்னா அந்த பிரைஸ்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? இங்க கீழே டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுல போனோம்னா நம்ம இதுல என்னென்ன டவுன்லோட் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே காட்டும். இப்ப நான் டவுன்லோட் பண்ணோம் இல்லையா தமிழ் கீபோர்டு, அது இங்க நமக்கு காட்டுது பாருங்க. இது எல்லாமே அப்டேட் ஆகாம இருக்கு. அப்டேட் வேணா பண்ணிக்கலாம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா தமிழ் கீபோர்ட் டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து காட்டும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபுல்லா டவுன்லோட் ஆயிடுச்சு. நமக்கு இந்த இடத்துல தமிழ் வந்துருச்சு. இப்ப நான் உங்களுக்கு வேர்டு ஓபன் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே. இப்ப நான் வேர்டு ஓபன் பண்ணிட்டேன். இப்ப நான் நார்மலா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் வந்து நார்மலா நேம் டைப் பண்ணிருக்கேன். இப்போ இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க கீழே லாங்குவேஜ் கொடுத்துட்டு தமிழ் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப தமிழ்ல இருக்கு. இப்ப நான் டைப் பண்றேன். ஓகேவா? இப்ப நான் வந்து தமிழ்ல ஒண்ணும் இல்ல
நான் தமிழ்ல வந்து என் நேம் இருக்கு இல்லையா, ABARNA இருக்கு இல்லையா, அதே லெட்டர்ஸ் தான் கொடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ நீங்க வந்து நான் இப்போ அபர்ணான்னு கொடுக்கணும் அப்படின்னா ஆப் ஏ நம்ம ஒவ்வொரு லெட்டர் கொடுக்க கொடுக்க அது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஆக்சுவலா எனக்கு இந்த தமிழ் டைப் ரைட்டிங் தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா, அந்த ஃபாண்ட்ல நமக்கு வந்து இது வந்து டிஸ்ப்ளே ஆகுது. லேப்டாப்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்ல கொடுத்துருக்க லேப்டாப்ல என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இப்ப ஏ அப்படின்னா ஏன்ற ஒரு லெட்டர் இருக்கும், அதுக்கு மேலேயே தமிழ் லெட்டர் என்ன வருமோ அது வந்து டிஸ்ப்ளே ஆகும். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காமா? இல்லையா? ஒரு நிமிஷம். நான் கேமரா ஆன் பண்றேன், அதை பாருங்க. கேமரா வியூ ஆகுதாமா? இப்போ இதுல ஒரு லேப்டாப் காட்டுறது தெரியுதா உங்களுக்கு? இந்த லேப்டாப்ல கீழே தமிழ்ல இருக்கும், அதாவது இப்ப என் அப்படின்ற நேம் இருக்கு, இதுல வந்து லேப் ஓ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்குது, தமிழ்ல என்ன லெட்டர்ஸ் வரணுமோ அதுவுமே இதுல வந்து டிஸ்பிளே ஆகுது. சாரி, அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுல. தெரியுதா? தெரியுதாமா? ஓகே, ஓகேமா. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டைப் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது வந்து அவங்களாவே கொடுத்துருக்கதா, நம்ம எதுவுமே பேஸ் பண்ணி வாங்குறது இல்ல. வேணும்னா கையில கொடுத்துட்டு நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து தமிழ் லெட்டர்ஸ் என்ன வருமோ அது எனக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணி கொடுங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி கூட கொடுப்பாங்க. பட் ஆனா அது வந்து கவர்மெண்ட்ல கொடுத்த லேப்டாப் தான், அதுலயே டிஃபால்ட்டா அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு நம்ம இங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இது சேவ் பண்ணியாச்சு. ஓகேடா, இதுல உள்ளதெல்லாம் சொல்லியாச்சு. வேற என்னம்மா, வேற என்ன டவுட் இருக்கு, வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஆமாம்மா, இந்த மாதிரி தமிழுக்கு மாத்த முடியுமான்னு கேக்குறீங்களா? தமிழுக்கு இல்லக்கா, நம்ம ஃபாண்ட் அந்த ஸ்டைல் இருக்குல்லக்கா, இட்டாலிக்கா வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸ்ல எல்லாம் நம்ம டைப் பண்ணும்போது ஸ்டைல்ஸ் மாத்துறோம்ல, அந்த மாதிரி லேப்டாப்ல பண்ண முடியும்? பண்ணலாம்டா, பண்ண முடியுமா? அதுலயுமே சேம் அதே ப்ராசஸ் தான் வருது. ஓகேமா, வேற எதுவும் டவுட் இருக்கா? இப்போ இல்ல, அந்த குரூப் வந்து அப்படியேதான் இருக்கும். உங்களுக்கு இடையில வேற எதுவும் டவுட் இருக்கு, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க கேளுங்க, நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. சரியா? ஓகேமா, இன்னும் ஒரு 5 minutes கூட டைம் எடுத்துக்கலாம். இப்ப வேற எதுவும் கேட்கணும்னாலும் கேளுங்க, யோசிச்சுட்டு கேட்கணும்னாலும் கேளுங்க. காமனா இதுல உள்ளது எல்லாமே தெரியும்ல, ஒரு ஃபைல் எப்படி ஓபன் பண்றது, சாரி ஒரு ஃபைல் இல்ல, ஒரு நியூவா ஒரு ஃபோல்டர் எப்படி ஓபன் பண்றது, அதெல்லாமே தெரியும்ல உங்களுக்கு? இப்ப இதுல நியூவா வேணும் அப்படின்னா ரைட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், நியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா இங்க நமக்கு எல்லாமே
ஓபன் ஆகுது. இதுல வந்து ஃபோல்டர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து நியூவா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேவா? அந்த ஃபோல்டருக்கு நம்ம வந்து நேம் கொடுத்துக்கலாம். இப்ப இதுவே ஹைலைட் பண்ண மாதிரி காட்டுது. இப்ப அந்த ஃபோல்டருக்கு வந்து நேம் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு நான் ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ நான் இங்க உள்ள இந்த ஃபோல்டர் என்ன பண்றேன், அப்படியே ட்ராக் பண்ணிட்டு அதுல கொண்டு போய் போடுறேன். எனக்கு அது வந்து இங்க உள்ளது போயிட்டு அதுக்குள்ள மூவ் ஆயிடும். இப்போ நான் இதை ஓபன் பண்ணேன் அப்படின்னா இங்க நமக்கு அது. சரியா? இதெல்லாம் நார்மலா உள்ளது. இந்த இன்டர்நெட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது எதுக்காக உள்ளது அப்படின்னா ஷேரிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சர்வர்ல இருந்து ஷேர் பண்றது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் வந்து ஒரு 4 சிஸ்டம் வச்சிருக்கேன். இந்த 4 சிஸ்டத்துக்கு மெயினா இந்த சிஸ்டம் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா இத வந்து சர்வரா ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கெல்லாம் நிறைய கோடிங் இருக்குமா, நம்ம டைரக்டா அதை வந்து சர்வரா மாத்திர முடியாது. சரியா? இதை நான் சர்வரா மாத்திட்டு ரிமைனிங் உள்ள எல்லா சிஸ்டத்துலயும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிடுவேன். சரியா? அப்படி கனெக்ட் பண்ணும்போது நான் இந்த நெட்வொர்க்கிங் இதை ஓபன் பண்ணிட்டு இதை நம்ம கிரியேட் பண்ணிருக்க அந்த ஃபோல்டர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நெட்வொர்க்கிங்ல நான் அபர்னான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபோல்டர்ல போயிட்டு அதுல நான் வேர்ட் டாக்குமெண்ட் ஒண்ணு ஓபன் பண்றேன். ஓகேவா? ஓபன் பண்ணி ஏதோ சம் ப்ராசஸ் பண்றேன். அதோட நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா? நான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இந்த சிஸ்டம் வந்து என்னாட்டு யூஸ் பண்ண முடியல. இந்த சிஸ்டம்ல வேற யாரோ உட்காந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து சர்வர் சிஸ்டம் ஷேரிங் அப்படின்றதுனால நான் ரிமைனிங் இருக்கிற 3 சிஸ்டம்ல நான் என்ன பண்ணிக்கலாம், எதுல வேணாலும் உட்காந்துட்டு சேம் அதே ஃபைல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த நெட்வொர்க்கிங் ஷேரிங் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேமா? வேற எதுவும் டவுட் இருக்கா? இது வாட்ஸ்அப்ல டவுன்லோட் பண்றது கேட்டீங்கல்ல போட்டோஸ், அது பாத்துக்கோங்க. நம்ம இந்த சிஸ்டம்ல நமக்கு நிறைய போட்டோஸ் வேணும், நான் அப்லோட் பண்ணதெல்லாம் வேணும் அப்படின்னா இங்க உள்ள போட்டோஸ இங்க இருக்கு இல்லையா ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓபன் பண்ணிக்கோங்க. சேவஸ் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு இமேஜா வந்து செலக்ட் பண்றது. ஒரு நிமிஷம் நான் எல்லா போட்டோவும் செலக்ட் பண்ற மாதிரி காட்டுறேன். ஒரு நிமிஷம். இது நம்ம ஃபுல்லாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். இது ஒரு இமேஜ் மட்டும்தான் சேவ் ஆகுது. ஒரு வீடியோ அப்படின்றதுனால இங்க நமக்கு டைரக்டா வியூ ஆகுது. மல்டிபிள் வீடியோஸ் மல்டிபிள் போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து டைரக்டா வியூ ஆகல. பட் ஆனா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குமா, நான் அதை உங்களுக்கு பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க.
இப்போ இந்த பேக்கேஜ் ஃபுல்லா டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாவே டவுன்லோட் ஆயிடும். அந்த இது ஃபுல்லாவே ஆகும். ஓகே. நான் அது மட்டும் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் குரூப்ல போடுறேன்டா. ஆக்சுவலா இத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாவே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். ஃபார் யுவர் பிசி அப்படின்ற மாரி காட்டும். நம்ம அத டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டராவே கிரியேட் ஆயிட்டு நமக்கு அதுல போயிட்டு எல்லா போட்டோஸுமே சேவ் ஆகும். பட் இப்ப ஆனா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எதுவுமே காணும். ஓகே. அது நான் உங்களுக்கு என்னன்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? வேற எதாவது டவுட் இருக்காமா? இது வந்து நார்மலா வாட்ஸ்அப் மூலம் வந்து போட்டோவை வந்து லேப்டாப்ல டவுன்லோட் பண்றது. இது இல்லாம ஒரு நிமிஷம். டிரைவ் இருக்கு இல்லையா? டிரைவ்ன்ற ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி சொன்னேன். நான் வந்து அதுல என்ன பண்ணோம் அப்படின்னா டிரைவ்ல வந்து நம்ம போடுறத எங்க வேணாலும் போயிட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த போட்டோஸ் இதுல வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். இல்லைன்னா போட்டோஸ்னு இருக்கு இல்லையா? இதுல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட போட்டோஸ் எல்லாமே ஃபீட் பண்ணிட்டு இதுல ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் இதுல. ஓகேவா? இப்ப நான் இதுல எந்த ஒரு போட்டோஸுமே அப்லோட் பண்ணல அப்படின்றதுனால இதுல எனக்கு எதுவுமே வியூ ஆகல. பட் நானா மொபைல் போன்ல இருந்து இதுல நான் வந்து போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிருந்தேன் அப்படின்னா இங்க நம்ம அந்த போட்டோஸ் வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஒண்ணு டைரக்ட் இன்டர்நெட் அக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிரைவ் இல்லைன்னா போட்டோ இது மூலமா அதுல உள்ள போட்டோஸ் வந்து நம்ம பிசில வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். இதுலயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளூடூத்தை யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ வந்து இதுல சென்ட் பண்ணிக்கலாம். சரியா? இருக்கு இல்லையா? ப்ளூடூத் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மொபைல் போன்ல உள்ள போட்டோஸ வந்து ப்ளூடூத் மூலமா இந்த சிஸ்டம்க்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். அதுவும் இல்ல அப்படின்னா பென்டிரைவ் மூலமா உங்கள்ட்ட உள்ள போட்டோஸ பென்டிரைவ் மூலமா நீங்க வந்து இதுல ஏத்திக்கலாம். இல்லக்கா நான் போட்டோஸ் எல்லாமே வந்து போன்ல தான் வச்சிருக்கேன். நான் வந்து பென்டிரைவ்ல எல்லாம் வச்சிரல அப்படின்னா உங்கள்ட்ட அந்த யூஎஸ்பி கேபிள் இருக்கும் இல்லையா? கேபிள்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த சார்ஜ் போடுற கேபிள் இருக்கும் இல்லையா? அந்த கேபிள சிஸ்டம்ல அந்த ஹெட் இல்லாம அதை வந்து சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிட்டு மொபைல் போன்ல யூஎஸ்பி கனெக்டட்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் போன்ல உள்ள எல்லா டேட்டாவுமே இந்த சிஸ்டம்ல வியூ ஆகும். அப்ப நீங்க உங்க போட்டோ வந்து காப்பி பண்ணி இந்த சிஸ்டம்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரிம்மா. இது எல்லாமே ஒவ்வொரு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளோட போட்டோஸ சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்றது. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் சொல்லுமா? பண்ணலாமா? அது வந்து உங்க போன் மூலமா தான் பண்ண முடியும். போன் மூலமானா எப்படி அப்படின்னா போன்ல வந்து அந்த லிங்க் டிவைஸ் இருக்கும் இல்லையா? அதை போயிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா லேப்டாப்ல உள்ள அந்த வாட்ஸ்அப் வந்து ரிமூவ் ஆயிடும். சரிம்மா. இந்த ஒரு நிமிஷம்டா. எனக்கு ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். வேற எதுவும் டவுட் இருக்காமா உங்களுக்கு? பைனரி நம்பர்ஸையா? நான் அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குக்கா. எப்போமா? ஆக்டல்ல இருந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸால இருந்து கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு தடவையும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகே. அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அது. இப்போ இல்லாட்டி கரண்ட்ல உங்களுக்கு அதை நான் வந்து எடுத்து கொடுக்க முடியாதுடா. நான் இப்ப இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து குரூப்ல போடட்டுமா? எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட கீழே நான் உங்களுக்கு டீட்டெயிலா போடுறேன். ஓகேமா. நான் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் இமிடியேட்டா போட முடியாது, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் போட்டு விடுறேன். ஓகேமா. இந்த மாதிரி எந்த டவுட்னாலும் நீங்க அந்த குரூப்லயே கேளுங்கம்மா, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன்.
ஓகேடா. இப்ப வேற எதுவும் வேணுமா? வேற எதுவும் டவுட் இருக்கா? இப்போ சிஸ்டம் வச்சு எதுவும் டவுட் இருக்கா? ஓகேமா. சரி, கிளாஸ் அப்ப இதோட எண்ட் பண்ணிக்கலாமா? கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து லிங்க் வந்து குரூப்ல சென்ட் பண்றேன். ஓகேவா? அது கொஞ்சம் ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்றத நான் இங்க வந்து பாத்துப்பேன். சரியா? ஒண்ணும் இல்ல, ஆமாம்மா, டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். ஓகேமா. லிங்க் வந்து நான் குரூப்ல சென்ட் பண்ணி விடுறேன்டா. ஏன்னா இது நீங்க அக்சஸ் பண்ணிட்டே அது பண்ணும்போது கொஞ்சம் பஃபர் ஆகும், ஃபாஸ்டா உங்களுக்கு வராது. அது இப்ப நாங்க வந்து இப்ப டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா சப்மிட் கொடுத்துட்டு அத வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல சென்ட் பண்ணணுமா? ஆமா ஆமாண்டா. இல்லடா, இல்லம்மா, நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டுருங்க. நான் அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணிப்பேன். ஆமாண்டா ஆமாண்டா, நான் உடனே அனுப்பிச்சு விட்டுறேன். அது ரொம்ப நேரம் ஆகாது. கரெக்டா 25 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்க முடிச்சிடலாம். சரியா? அதுவே ரொம்ப அதிகம். ஆமாண்டா. இல்லம்மா, அது இப்ப அதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா. உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான். இப்ப அந்த இதுல கொடுத்துருக்க அந்த கூகுள் ஃபார்ம்ல கொடுத்துருக்க அந்த 25 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டெஸ்ட். அது மட்டும் ஆன்சர் ஃபில் பண்ணுங்க போதும். சரிம்மா. எனக்கு வந்து இப்ப இந்த கிளாஸ் முடிச்சிட்டு நீங்க டெஸ்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல எனக்கு ஃபீட்பேக் மட்டும் சென்ட் பண்ணுங்கம்மா. வாய்ஸ் மெசேஜா இருக்கட்டும், இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜா கூட இருக்கட்டும். ஓகேவா? உங்களோட ஃபீட்பேக் மட்டும் எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் மத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா? நான் எடுத்த கிளாஸ் எப்படி இருக்கு, உங்களுக்கு அது புரிஞ்சுச்சா புரியலையா, எதுவா இருந்தாலும் ஓகே தான். பாசிட்டிவா இருந்தாலும் ஓகே தான், நெகட்டிவா இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதை ஃபுல்லா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, கன்வே பண்ணுங்க. ஓகேமா. இப்போ கிளாஸை எண்ட் பண்ணிட்டு நான் குரூப்ல வந்து லிங்க் போட்டு விடுறேன். ஆன்சர் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஓகேமா, கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூமா. ஓகேமா. தேங்க்யூமா. தேங்க்யூமா.